அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றி வரும் அமைச்சு பணியாளர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களாகவும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாகவும் 2% இடஒதுக்கீட்டின் கீழ் 6 வாரத்திற்குள் பணி வழங்க வேண்டும். அதன் பிறகே நேரடி நியமனத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வேண்டும் அப்படின்னு மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் ஆர்டர் போட்டிருந்தார். இதனை ரிவ்யூ செய்ய சொல்லி அரசாங்கம் பெட்டிஷன் போட்டிருக்காங்க, ரிவ்யூ பெட்டிஷன். அது இன்று விசாரணைக்கு வரவிருந்த நிலையில் அது தள்ளி போயிருக்கு. என்ன காரணம், என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருப்போம். அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதாவது இன்று 1/7/2025 மதியம் 2:15 தான் இந்த கேஸு விசாரணைக்கு வர்றதா இருந்தது. சரிங்களா? கேஸ் நம்பர் 49. சரி, 2:15 தான் விசாரணைக்கு வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து அந்த டைமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு இருந்த சமயத்தில் திடீர்னு ஜட்ஜ் அவர்கள் லஞ்சுக்கு கிளம்புற சமயத்தில் ஏஜி அவர்கள் வந்து இந்த வழக்கை 3ஆம் தேதிக்கு தள்ளி போடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதாவது 49வது வழக்கு தான் நம்முடைய வழக்கு, 50வது வழக்கு வேறு வழக்கு. சரிங்களா? 2 கேஸ் இருக்குது. அதை வந்து 2 கேஸ்லையும் அவர் வந்து தள்ளி வைக்க சொன்னார். அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 47 தான் இந்த ரிவ்யூ பெட்டிஷன், கண்டெம்ப்ட் எல்லாமே. 49 50வது வழக்கு வேறு. சரிங்களா? ஸோ இப்போ ஏஜி வந்து என்ன கேட்குறாருன்னா, இந்த 49வது வழக்கை வந்து நீங்கள் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைங்க, டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதே சமயத்தில் 50வது வழக்கை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி வைங்க, அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ அதனை ஏற்று ஜட்ஜ் அவர்கள் இந்த வழக்கு, இந்த ரிவ்யூ பெட்டிஷனை வந்து 3ஆம் தேதி மதியம் 2:15 போட்டிருக்காரு. 50வது வழக்கு அப்படின்றது ஜாகிரஃபி பேக்லாக் வேக்கன்சி சம்மந்தமானது அப்படின்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. அது நான் உறுதிப்படுத்தலை. ஸோ அந்த வழக்கு வந்து 9ஆம் தேதி ஃபைனல் ஹியரிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நிறைய குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா, சில குரூப்பில் 9ஆம் தேதி தள்ளி வச்சுட்டாங்க, சில குரூப்பில் வந்து 3ஆம் தேதி அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதுக்காக தான் நான் இதை வந்து தெளிவுபடுத்துகிறேன். அடுத்து இந்த வழக்கில் என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு அப்டேட்டாக சார், இதெல்லாம் எதுக்கு யூடியூப்பில் போடணும் அப்படின்ற மாதிரி கூட சிலருக்கு தோணும். ஆனால் இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஏன்னா எல்லாமே 2 காலுக்கு பார்க்கலான்ட்டு இருந்திருப்பாங்க, அதை பார்க்க முடியாது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுனே தெரியாமல் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக தான் ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நண்பர்களே, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி மாதம் ஒரு 1000 முதல் 5000 ரூபாய் வரைக்கும் ஜென்யூனாக நேர்மையான முறையில் சம்பாதிக்க முடியும். உங்கள் மொபைல்லே ஒர்க் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பார்ட் டைம் ஜாப் அப்படின்ட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நம்முடைய டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் 2லேயுமே ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.